வணக்கம். கிளாத் ஆர்கனைசர் வாங்க போகிறது இல்லைங்க, பண்ண போகிறோம். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு சிசர், செலோ டேப், ஸ்கேல், கட்டர், க்ளூ இது எதுவுமே வேண்டாம். இது எதுவுமே இல்லாமல் இப்போ ட்ரா பண்ண போகிறோம். இது தானே பார்க்குறீங்க, பண்ணுறோம். இது பண்ணுறதுக்கு நம்மளோட 2 கையே போதும். அதோட கொஞ்சம் நம்பிக்கை இருந்தாலே போதும், சூப்பராக பண்ணிடலாம். எப்படி பண்ண போகிறோம், எதை வச்சு பண்ண போகிறோம் பார்ப்போமா? இது பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஒரு கட்டப்பை இருந்தால் போதும். அது புதுசோ பழசோ எப்படி வேணால் இருக்கட்டும், பட் ஒரு நல்ல கண்டிஷன் இருந்தால் போதும். அந்த கட்டப்பையில் எப்படி பண்ணணும்னா, கட்டப்பையில் பாதி அளவுக்கு நம்ம மடிக்க போகிறோம், கட்டப்பையோட ஹைட்டுக்கு. அப்படி மடிக்கிறதுனாலேயே நம்மளுக்கு அதோட ஃபார்ம் கிடச்சிரும். அந்த கட்டப்பையில் கீழே கொடுத்துருக்க 2 கட்டை இன்னுமே ஸ்டிஃபாகும். நார்மலாக நம்ம வாங்குகிற கிளாத் ஆர்கனைசர்ஸில் 4 சைட்ஸுமே ஸ்டிச் பண்ணியிருப்பாங்க. அந்த ஸ்டிச் பண்ணுறதுனால தான் அதோட ரெக்டாங்கிள் ஃபார்மோ இல்லை ஸ்கொயர் ஃபார்மோ நம்மளுக்கு கிடைக்கிது. இதோட பேஸில் நம்ம எக்ஸ்ட்ரா போட்ஸு கூட ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் ரியலாகவே அந்த மாதிரி கிளாத் ஆர்கனைசர் மாதிரி இருக்கணும் அப்படின்னா. அப்படி இல்லைனா இதுவே ஓகே தான். இதோட டாப் போர்ஷனில் மட்டும் நம்ம அகைன் இன்னொரு டைம் மடிக்க போகிறோம், ஒரு சின்னதாக ஒரு பெல்ட் அளவுக்கு. இது ஏன் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம கட்டப்பை லூசன் ஆகாமல் ஒரு ஸ்டிஃப்னஸ் கிடைக்கும் நம்ம டாப் போர்ஷன் மட்டும் பெண்ட் பண்ணுறப்போ. இது பெண்ட் பண்ணுறதுனால பார்க்கவும் நீட்டாக இருக்கும். நம்மளுக்கு ஒரு அடுத்தடுத்த கட்டப்பையை அடுக்கி வைக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு ஃபார்ம் கிடைக்கும்னு வச்சுக்கோங்களேன். அதனால தான் இதை பண்ணுறோம். இது பண்ணாலே போதும், நம்மளோட சூப்பரான கிளாத் ஆர்கனைசர் ரெடி. இதில் இப்போ நான் ஆல்ரெடி வச்சுருக்க ட்ரெஸ்ஸஸ் அடுக்கி காட்டுறேன், எப்படி இருக்குன்ட்டு பாருங்கள். இதில் நம்ம அயர்ன் பண்ண ஷர்ட்ஸ், பேண்ட்ஸ், சுடிதார்ஸ், ஷால்ஸ் எல்லாமே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். கலையாது. நம்ம அவசரத்தில் கிளம்புறப்ப என்ன பண்ணுவோம், ஒரு ட்ரெஸ்ஸை எடுப்போம், அது ஃபுல்லாக ஷெல்ஃப்லேருந்து கீழே விழுந்துடும் மற்ற ட்ரெஸ்லாம். இதுலேருந்து பிக் பண்ணி எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒரு பெனிஃபிட் ஆனால் இதுலேருந்து கலையாது. நம்ம எப்படி ஃபோல்ட் பண்ணி வைக்கிறோமோ அப்படியே இருக்கும் நம்ம யூஸ் பண்ணுறப்போ. நான் ஆல்ரெடி ப்ரீவியஸாக பண்ண ஆர்கனைசருமே காட்டுறேன். இப்போ நான் அதை தான் ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஷெல்ஃபில் அடுக்கி வைக்கிறப்பவுமே நல்லா இருக்குது. இதில் நான் சொன்னேன் பார்த்தீங்கன்னா, அந்த பெண்ட் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பெண்ட் பண்ணுறனாலே நம்மளுக்கு பர்ஃபெக்டாக இருக்குது இந்த ஆர்கனைசர். இது உங்களுக்கு இன்னும் தேவைப்பட்டால் நம்ம சைட்லேயுமே போட்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த போட்ஸ் நம்ம ட்ரெஸ்லாம் பர்ச்சேஸ் பண்ணுறோன்னா அதை ஃபோல்ட் பண்ணி வைக்கிறதுக்காக இன்சர்ட் போர்டு ஒன்று கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு அட்டை கூட நம்ம வச்சுக்கலாம், இன்கேஸ் ஸ்டிஃபாக இல்லை அப்படின்னா. பட் இதுவே மோஸ்ட்லி ஸ்டிஃபாக தான் இருக்கும். கரெக்டான ப்ரொப்போர்ஷனில் வச்சோம், கரெக்டான அந்த கெப்பாசிட்டியில் வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும், நீட்டாகவும் இருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நம்ம கட்டப்பை ஆர்கனைசர் ரெடி. இனிமேல் நம்ம வார்ட்ரோப்ஸில் நீட்டாகவே ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் ஷெல்ஃபில் எடுத்த ஒரு இமேஜும் ஷேர் பண்ணுறேன், அதில் நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஸ்பேஸ் தேவையாகுது அப்படின்ட்டு. இது கட்டப்பையில் மட்டும்தான் பண்ணணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் கிடையாது. இதை ஒரு பிளாஸ்டிக் ஆல்டர்னேட்டிவாக இப்போ ட்ரெண்டாக கொடுத்துட்ருக்காங்க. ஒரு கிட்டத்தட்ட சாக்குப்பை மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி பேக்லேயுமே பண்ணலாம். இந்த பேக்கில் பண்ண ஆர்கனைசர் இமேஜ்மே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது இந்த பேக்லேயும் பண்ணலாம், இல்லை அடிஷ்னலாக ஒரு கட்டப்பை மாதிரி இருக்கும் சாக்கிலே, அந்த மாதிரி பேக்லேயும் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள், மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ.